கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா, சென்னை டைவர்ஸ் பண்ணியாச்சு. அதனால கருப்பசாமி கேட்ட மாதிரி தண்டனையும் கொடுத்தாச்சு. அடுத்தது எனக்கு பொருளும் நகையும் வரணும். அப்படியா? அதனால கருப்பசாமி நீ என்ன பண்ற, உனக்கு நகை பொருள் எல்லாமே உனக்கு தேடி உனக்கு கையில் கொண்டு கொடுக்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால இப்போ எனக்கு டைவர்ஸ் உனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு நீ எனக்கு என்ன பண்ணுவ? அவள் ஒரு அதிகாரியாக இருக்கிறா. அப்படி இருக்கும்போது டைவர்ஸ் பண்ணுறது பெருஞ்சிக்கலாக இருக்குது. அதனால இப்போ இருக்கிற இடத்துலையும் கூட இருக்க வேணான்னு சொல்லிட்டான். அதனால இடம் மாறலாமான்னு கூட நீ கேட்டேன். நான் என்ன சொன்னேன்? இடம் வேணாம், மாற வேணாம், உனக்கு தேவை உன்னோட காரியம் நடக்கணும். இப்போ நடந்துருச்சுல, ஏதாவது ஓடுதா இல்லையா? அப்படி இருக்குமா நீ எதுக்கு இடத்த மாத்திர? அதுதான் சொன்னேன், பொழப்பு இல்லாமல் எந்த இடத்தையும் மாற்றக்கூடாது. அதனால யாரு கிட்டவுமே ஐடியா கேட்கக்கூடாது. அதனால இப்போ டைவர்ஸ் பண்ணியாச்சு. அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணுற, எனக்கு வர்ற ஆடி அமாவாசைக்கு வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டுற. சரியா? அந்த பலி கொடுத்துட்டு போகும்போது உனக்கு வாழ்க்கையில் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் ஒரு திருப்பதியும் கொடுத்து நீ கேட்டதோட அடுத்த 6 மாதம் முடியறதுக்குள்ள அவனுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழி, நல்ல வழி, வாழ்நாளை என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் தேடி நம்மளதுலேயே உனக்கு பிடிச்சி கொடுத்துறேன். அப்படின்னா புரிஞ்சுதா இல்லையா? அதனால வெட்டியை தொடாவ தேவையில்லை, நம்மளதுலேயே உனக்கு வந்துடும். சரியா? அதுக்குள்ளே உன்னோட நகை பணமும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். இரண்டாவது, நமக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணியும் கொடுத்துறேன். முதல் இருந்ததுக்கு நீ இப்போ எப்படி இருக்க அதே மாதிரி உனக்கு முழுசு சரி பண்ணிடுவேன். ஆடி முடியட்டும், அதுக்குள்ளே உனக்கு முழுசு சரி பண்ணிடுறேன். சரியா? இதை 3 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. அவன் எங்க பக்கத்தில் இருக்கிறான எங்க இருக்கான்? இந்த இதை மட்டும் தனியாக வச்சுக்க, அது கூட வச்சிடாத. இதை 2 நாளைக்கு இதை சாப்பிட மட்டும் கொடுத்துரு, பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லு. எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ. நான் சொன்ன மாதிரி ஆடி அமாவாசை எனக்கு பண்ணிடணும். உனக்கு டைவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன், அதனால தான் எனக்கு கேட்டிருக்கேன். சரியா? நீ எவ்வளோ போராடுன, அதனால உனக்கு பண்ணி கொடுத்தாச்சு. அதனால உனக்கு நீ எனக்கு செஞ்சிடணும். கூடயே வரம்பப்பா. கருப்பசாமி மறுபடி காளிபாளையம் வச்சுப்பா. காளிபாளையம் யாரா? காளிபாளையம். அதே போல கருப்பசாமி. அப்படியா? சரி. எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு பாடுபட்டாலும் வித்துட்டு போற சூழ்நிலை தான் அமையுது. அப்படியே இல்லையாப்பா? அதனால இன்னையிலேருந்து கருப்பசாமி உன்னோட இருப்பிடத்துக்கு நான் வந்துடுறேன். உனக்கு கையாக இடம் வாங்கி கொடுத்து கடனையும் கட்டி குடும்பத்துக்கு கஷ்டத்தையும் உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? போய் காலைல விழுந்துட்டு. என்னோட சகோதரனை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு வீடு வித்துருதா, பிரச்சனை அதிகமாயிருதா? அதுக்கு காரணம் அது இல்லையே. அதைத்தான் இப்ப சொன்னேன், அதுக்கு காரணம் அது இல்லப்பா. சரியா? இப்ப கடைசி எப்ப போனேன்? சரி, நான் சொல்ற டைம் வரைக்கும் போக வேண்டாம். சரியா? அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி போ. நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி உனக்கு எந்த சிக்கல் இல்லாம குடும்பத்துல எல்லாத்தையும் ஒன்னா வச்சிருக்கணும், வேலை கொடுக்கணும், வருமானத்தை கொடுக்கணும், 4 காசு மிச்சமாகணும். அடுத்த 1.25 வருஷத்துக்குள்ள மீண்டும் இழந்த சொத்து மீட்டும் நமக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? கிட்டவா. இன்னையிலிருந்து உனக்கு எல்லாமே நல்லதாவே கருப்பசாமி நடத்தி கொடுத்து நானும் என் சகோதரனும் உன்னோட இருப்பிடத்துல தான் இருக்கோம். நான் வந்துடுவேன். இன்னைக்கு உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன். கால் வலியெல்லாம் சீக்கிரம் ரெடி ஆயிடும். மொதல் கடனை கட்டணும், நிம்மதியாக வாழணும், நிம்மதியாக வேலை செய்யணும். 24 மணி நேரம் பாடுபட்டாலும் 10 பைசா நிற்காது. நிற்கல. அதனால நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் உருவாக்கி தந்துறேன். உன்னை எல்லா மக்களும் குடிக்கணும்ப்பா. உன்னை யாரும் கைப்படாமல் வச்சுக்க, யாரும் கைப்படாமல் வச்சுக்கணும். நாளையிலேருந்து நான் உனக்கு மிச்சமாகற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அதனால என் பேரை சொல்லி ஒரு 21 வீடு மடிப்பிச்சை எடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொண்டாந்து பொங்க வச்சிடணும். எனக்கு மாலையும் பாட்டிலும் கொடுத்துடணும். அன்னையோட உங்க கஷ்டம் அத்தனையும் தீர்ந்துடும். இந்தா, இதை கொண்டுட்டு போய் 4 மூளைக்கு அறுத்து போட்டுரும். யாரு என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது குளறுபடி நடந்திருந்தாலும் சரி, கருப்பசாமி தான் எனக்கு தீர்த்து கொடுக்கணும்னு 4 மூளைக்கு அறுத்து போட்டு நான் கருப்பன் இன்னைக்கு உன் படிவாசல் வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமை பாருப்பா. அப்படியே கூப்பிட்டுறேன்ப்பா. அப்படியே கருப்பசாமி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எல்லா பக்கம் ஒரு ரவுண்டு பத்தி பத்த வைப்பா. அப்படி அதே போல கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கிற அதுக்கப்புறம் மறுபடியும் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது.
அதனால கருப்பசாமி சீக்கிரமா அந்த இடத்த மாற்றி விடுறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தா போதுமா? போதும்ல? போய் காலைல விட்டு ஓடு. எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்ப்பா அப்படின்னு சகோதரிக்கும் சகோதரனுக்கும் ஒரு பணிவிடை செய்யணும்னு வந்து கேட்டேன். உனக்கு வேலை கொடுத்தேன்ல, அதில் வருமானத்தையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உனக்கு ஞாபக சக்தியும் கருப்பசாமி உனக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி நான் சொன்ன டைம் வரைக்கும் தவறாமல் வந்துட்டு போ, உனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் வயிற்றுல பிரச்சனையும் சரி பண்ணி தரேன்னு. இங்கே வந்துட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை வந்துச்சா? இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு, அப்படித்தானே? அதனால் இன்னையோடு அதை ஞாபக சக்தியும் கொடுத்துறேன், வயிற்று பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? நீ கேட்டது போலயே கருப்பசாமி உடம்பு தொந்தரவு முழுசும் ரெடி பண்ணிடலாம். உனக்கு ஞாபக சக்தியும் கருப்பம் கொடுத்துறேன். அது போக அந்த இட பிரச்சனை சீக்கிரமாக இந்த மாதம் ஆனி மாதத்துலேயே உனக்கு சீக்கிரமாக உனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன்ப்பா. அப்படி அமைச்சா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ இன்னைக்கு என்ன பண்ணுற? என் திருவிழாவுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதுக்குண்டான வழியை அமைச்சு தந்துடுறேன். எனக்கு பால் குடமும் எடுத்துடணும். அதனால 2 நாள் வந்து தங்கி இருந்து போகணும். அப்போத்தான் உன் பிரச்சனை முழுசாக தீர்க்க முடியும். அதுக்கெல்லாம் உனக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆளும் வேணும்னு எதிர்பார்க்குற. அதானே? இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டுட்டேன், அப்போ அங்கே வந்து சும்மா போட்டு வர முடியாது. அதனால ஒத்தாசைக்கு ஒரு ஆள் வேணும். அது உனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அமைஞ்சிடும். ஆடி மாதம் இன்னும் நாள் கிடக்குது இல்லை, உனக்கு ஒரே வாரத்தில் நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கூடயே வரம்போ அதை பற்றிலாம் கவலைப்படாதப்பா, நான் அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரத்தில் என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் பேச்சுப்பேன் என் குதிரை. விஜயமங்கலம் யாரா? விஜயமங்கலம் குறி 1. கருப்பசாமி உடம்பை வந்து முழுசாக சரி பண்ணணும், அப்படித்தானே? இப்போ பகுதி நல்லான மாதிரி ஆகுது, மறுபடியும் ஏதோ ஒரு பதட்டம் வந்துடுது. அதனால கருப்பசாமி அந்த பதட்டத்தை இப்போ முழுசாக சரி பண்ணா போதுமா? கிட்டவா. இன்னும் ஒரு வாரம், அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம். அந்த மாதிரி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நீ கேட்டது போலயே 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிப்பா. வர்ற திங்கக்கிழமையிலேருந்து நீ வேலைக்கு போகிற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதும்ல? நான் கருப்பும் கூடவே வரும்போ. நீ என்ன சொல்லிவிட்ட? நீ இப்பத்த சொல்லி விட்டுட்டீல்ல, அவ்வளோதான். உனக்கு ஒன்று அவனே வரணும், இல்லாட்டி நல்லதாக வர்ற மாதிரி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நீ மார்க்கெட் ரேட் உள்ள இருக்கிறவனா இருந்தாலும் உனக்கு நான் விற்று கொடுத்துறேன். நீ சொல்லிட்டு மட்டும் விட்டுரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஒன்றை இருப்பிடத்தில் வச்சிருப்பான், ஒன்றை 4 அறுத்து போட்டுரு. விலை கேட்டான்ல, அந்த இடத்துல 4 அறுத்து மட்டும் போடு. நீ கேட்டது போலயே கருப்பசாமி நல்ல ரேட்டுக்கு உனக்கு நான் விற்று கொடுத்துறேன். அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு போப்பா. அப்படியா? சரி, இதை அடுத்து மட்டும் போடு. பௌர்ணமிக்குள்ள நான் வழக்காடி பார்த்துட்டு உனக்கு சொல்றேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பத்தல கொல்லிக்கா வளையம் வச்சுப்பா. குறி முடிஞ்சு அதுவும் போச்சா? சரி. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பத்தல தெக்கலூர் வச்சுப்பேன் குதிரை, தெக்கலூர். அதே போல கருப்பசாமி எப்படியாவது நம்மளுக்கு வந்து நம்ம வந்து யாருக்கிட்ட போய் பேசினாலும் சரி, வக்கீல்கிட்ட போய் பேசினோம், கரெக்டான பதில் வந்துடும். அதே மாதிரி தீர்ப்பு நம்ம பக்கம் சாதகமாக வர்றதுக்குள்ள வேலை அமைச்சு தரேன். இப்போ முந்தா நாள் டைம் இருந்திருக்கணுமே, என்னாச்சு? அதைத்தான் சொன்னேன். நமக்கு டைம் சரியாக வரும்போது உனக்கு மாறி போகுதுன்னா பயப்படாத. நம்மளுக்கு சரியாக வருது அப்படின்னா அந்த டைமத்தை நான் உனக்கு ஒதுக்கி கொடுத்துட்றேன். சரியா? அப்படி இருந்தால் போதும்ல? சரி, போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. அதே போல கருப்பசாமி அப்படி சொல்றியா? இன்னும் ஒரு வாரம் விடணுமா? ஒரு வாரம் விட்டுரு. ஒரு வாரம் விட்டு கழிச்சு என்ன கேளு. அதனால உனக்கு நான் அவனுக்கு சொல்றேன், அவனை ஒரு பெண்டிங்லேயே வச்சிரு. கிட்ட வாப்பா, பெண்டிங்லேயே வச்சிரு. ஆக மொத்தம் நமக்கு அந்த தேதி பிரகாரம் நம்மளுக்கு நடக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கினா போதும்ல? நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எந்த சிக்கல் இல்லாமல் நீ எந்த இடம் வேணாலும் அந்த இடத்துல உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? கருப்பம் கூட வரும். சரி, இந்த பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போலயே ஒரு வாய்ப்பு அமைச்சும் கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துருவோம்.
கண்டிப்பாக ஆயிரும்ப்பா. அதை நான் அமைச்சு கொடுக்குறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர் அப்படியே சொல்லிடுறேன். அதனால கருப்பசாமி எனக்கு எப்படியாவது மகனை நல்லபடியாக மீட்டு எடுத்து கொடுக்கணும், அதனால சிக்கல் இல்லாமல் உருவாக்கி தரணும். நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். என்ன பண்ணி தரணும்? அதனால வயசுக்கு தகுந்தது அவன் பண்ண மாட்டான், அதனால திருத்தி கொடுக்கணும். அதனால நான் கருப்பசாமி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உனக்கு நான் கருப்பசாமி ஆடி 30 முடியறதுக்குள்ள முழுசும் நான் அவனை திருத்தி கொடுத்து. சரி, அவன் கரெக்டா இருக்கிறான்னு யாரு சொல்றா? அவன் கரெக்டா இருக்கிறான்னு நீ பார்த்தையா? அவன் கூப்பிடுறது வேணா உனக்கு தெரியும். அப்ப அவன் கரெக்டா இருந்தா போகவில்லை கூடாது, கம்மன் வீட்டில் தான் நிற்கணும். அதைத்தான் சொன்னேன், சொன்னபடி நம்ம பக்கம் கேட்கணும். அதுக்கு தான் சொல்றது, நம்ம முதல் அவனை திருத்தணும். முதல் நம்ம பையனை திருத்தினா போதும், அடுத்தவனுக்கு நம்ம போகவே வேணாம்ப்பா. சரியா? அதனால அவன் கரெக்டா இருக்கிறான் அப்படின்னா அவன் படி தாண்டி போகக்கூடாதுல்ல. அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட வந்து பயந்த மாதிரியும் அப்படியே ஒரு பாவலா கட்டிகிட்டே இருப்பேன். கேட்டுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் தான் இருப்பேன். அதைத்தான் நான் சொன்னேன். அவன் வந்து நம்ம சுதந்திரமா விட்டுட்ட நீ, அதனால விட்டதை நீ பேச வேணாம். அடுத்தது திருத்ததுக்கு ஒரு வழி. ஆடி 30 முடியறதுக்குள்ள உனக்கு முழுசும் திருத்தி கொடுத்துட்றேன். அதெல்லாம் பயப்படாத. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கட் பண்ணி விட்டு உனக்கு அவனை நான் திருத்தி கொடுத்தா போதும்ல, அதை பற்றி நீ பயப்படவே வேணாம். முதல் திருத்திடுறேன், அதுக்கப்புறம் படிக்க வச்சிடலாம். அதை நான் படிக்க வச்சிடறேன்ப்பா, அதை படிக்க வச்சிடறேன், நீ பயப்படவே வேணாம். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. இந்த 2 பேரும் கூடி இதோட உடம்பு தொந்தரவு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இது உனக்கு, இது வந்து உனக்கு நான் திருத்தி கொடுத்துறேன்ப்பா. நீ ஒன்றும் பயப்பட வேணாம், நீ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரி, அதுக்கு தான் நீ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. ஒரு சிலதை பப்ளிக்கில் பேச முடியாது, அதனால இதை மகனுக்கு ஒன்றும் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் உனக்கு முழுசும் திருத்தி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? அது வரைக்கும் அவனுக்கு கனி கொடுக்கறது, கோவிலுக்கு போகிறோம் இந்த கனியை கூடி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீ ஜூஸ் போட்டு கொடுக்குற, எதுவுமே சொல்ல வேணாம். சொன்னேன்னா அவன் அப்புறம் எதுவுமே பண்ண மாட்டான். அவன் புத்தி இப்போ அவன்கிட்ட கிடையாது. அப்படின்னா உள்ளுக்கு மட்டும் கொடுத்துரு, முழுசு நான் திருத்தி கொடுத்துறேன். சரியா? கோயிலுக்கு வா போகலாம் அப்படின்லாம் கம்பல் பண்ணி அவனை கூப்பிடக்கூடாது. நீ வாக்கில் கிளம்பி வந்துடு, உனக்கு முழுசாக நான் திருத்தி கொடுத்துறேன். கூடயே வரம்பப்பா, வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை இப்போ மனைவிக்கு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல. அதனால கருப்பசாமி அதே போல உடம்பு தொந்தரவு முழுசும் சரி பண்ணி கொடுத்து, அதே போல கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல மகளுக்கு ஒரு தீர்ப்பே கிடைக்காதா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே இருக்கு. அப்படித்தானே? மகளுக்கு சீக்கிரமா அதுக்கு ஒரு விடை கிடைச்சிடும். அதனால நீ வந்து வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, அடுத்த வாரம். அப்படியா? சரி, இப்போ வந்து எதுக்கு உத்தரவு அப்படின்னா உன் மனைவிக்கும் குடும்பத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சில வேலை பண்ணி வச்சிருந்தா தெரியுமா, அதை முழுசும் சரி பண்ணியாச்சுப்பா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அவன் என் சகோதரி வழி விட்டாங்காட்டி தான் நான் உனக்கு பதிலே சொல்றேன். அதில் வந்து சகோதரி தான் முன்னாடி நிற்கிறான். சகோதரி யாரு சொல்லுப்பா? அதான் சொன்னேன், என் சகோதரி தான் முன்னாடி நிற்கிறான். அவன் நிற்கிறதுனால தான் நான் உனக்கு வேலை பர்மிஷனே உனக்கு கொடுத்துருக்கான். அதனால உனக்கு அவளுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை சுத்தப்படுத்தியாச்சு. எப்படிப்பா? அப்படியா? அதுதான் நான் சப்போர்ட் இருக்குங்கிறது நான் கருப்பன் கூடவே வந்திருக்கேன். நீ அதெல்லாம் பயப்படாத. உனக்கு தேவை உன் கஷ்டம் தீரணும், உன் பிள்ளைய வந்து ஒரு இடத்துல வந்து சேர்த்தணும், மகனுக்கு ஒரு வழிகாட்டணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். அந்த இடத்துல வந்து முதல் சுத்தப்படுத்தியாச்சு. பனிஷ்மெண்ட் அடுத்த வாரம் சொல்கிறேன். இப்போ தானே சுத்தம் பண்ணியிருக்கான், அடுத்த பனிஷ்மெண்ட் நான் பண்ண கொடுப்பேன். அதனால நம்ம எப்படி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி அவன் குடும்பத்திலையும் கட்டாயம் கஷ்டப்படுறதுக்கு வழி அமைச்சு கொடுத்துறேன். அதை பாங்கா வச்சுக்க, இது உன் மனைவிக்கு கொடுத்துரு. நான் கருப்பம் கூடவே வரம்போம். அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஊத்துக்குழி வச்சுப்பா. இதுல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில். யாரா மெடிக்கல்? கருப்பசாமி
உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது உடம்பு தொந்தரவு இல்லாமல் மகனுக்கு சரி பண்ணி கொடுக்கணும், வியாபாரம் நல்லா பண்ணி கொடுத்துடணும், குடும்பத்திலேயே நைய நசுக்கணும் இல்லாமல் கடனை கட்டி கொடுத்துடணும். அப்படியே இல்லையாப்பா? அதை நான் கருப்பசாமி கட்டி கொடுத்துறேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடும். சரிப்பா, அதே போல் நான் கருப்பசாமி உன் மகனுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் முழுசும் வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை முழுசும் சரி பண்ணிடலாம். என் திருவிழா வர வரைக்கும் கனியை உள்ளுக்கு கொடுத்துரு. அதுக்கு மேலே கருப்பசாமி முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. இந்தா, இது மகனுக்கு, இது நீ ஆளுக்கு ஒன்று. எனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும், பணப்பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், நல்லபடியாக வியாபாரமும் கொடுத்துடணும். நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அப்படி இருந்தால் போதுமா? இந்த அது மகனுக்கு கொடுத்துரு. அதுக்குத்தான் இப்போ நானும் சொன்னேன், இதை மட்டும் உள்ளுக்கு கூடி. அதுக்கு ஒரு விட பௌர்ணமிக்கு உனக்கு சொல்கிறேன். பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்போம், கூடயே வரம்போ. சரி, பௌர்ணமி வரைக்கும் பொறுமையாரு. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நான் சொல்கிறேன் போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல திருப்பூர் வச்சுப்பாங்க, முதல்ல திருப்பூர். சரிப்பா, அப்படியா? எப்படியாவது மகனை மீட்டெடுக்கணும்னு வந்தது யாரு? அதனால பழக்க வழக்கங்கள் சரியில்லை மருமக, அப்படி இல்லையா? அதனால எனக்கு சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி எனக்கு என் மகனை சந்தோஷம் பிரியுமா என்னோட இருப்பிடம் கொண்டாந்து சேர்த்திடணும். நான் கருப்பசாமி உனக்கு சேர்த்தி வச்சிடறேன். அதே போல் கருப்பசாமி எனக்கு நான் நீ ஆசைப்பட்டது போல் உனக்கு கருப்பசாமி ஒரு யோகம் கிடைக்குமான்னு பார்த்தேன். என்னோட திருவிழா முடிய வரைக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், ஆடி முடியட்டும். அந்த யோகா வரும்போது நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன், போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக என்னோட திருவிழா முடியறதுக்குள்ளே அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி உன் மகன் உன் பக்கம் ஒடியந்துடுவேன். கிட்டவா, நான் உனக்கு அமைச்சு கொடுத்துடுவேன். இதை பாங்கா வச்சுக்க. நாளையிலேருந்து இல்லைங்காமல் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கொடுத்தனேன். 2 பேரும் உன்னோட இருப்பிடம் வரணும்னு உனக்கு ஒரு ஆசை. அதனால் 2 பேருமே அங்கே வந்துட்டோம். 2 பேருமே அங்கே வந்துட்டோம். உனக்கு அடையாளமும் கண்ணுக்கும் உனக்கு காட்டியிருப்போமே, அதைத்தான் சொன்னேன். இப்போ அடையாளம் தான் காட்டியிருக்கிறேன்னு இருக்கேன். அடுத்து உனக்கு நான் கருப்பசாமி நீ கேட்டதை உனக்கு கொடுத்துருவேன். சரியா? அடையாளம் வந்தது காட்டுன்னா இல்லையா? அதே மாதிரி உனக்கு பேசுறது உனக்கு கேட்டால் போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். போ, ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. ஆடி 17க்கு மேலே, ஆடி 17க்கு மேலே நம்ம தனிச்சு ஒரு தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை நான் அமைச்சு தந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. ஆடி 17க்கு மேலே உங்கள் கண்ணுக்கு தானாக தேடி கூப்பிடுவேன். தானாக தேடி கூப்பிட்டு உனக்கு வேலை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல, அதில் எந்த வித மாற்றம் வராது. அது வரைக்கும் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு கொடுத்து குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். ஆடி 17க்கு மேலே கட்டாயம் அமைஞ்சிடும். அதை பற்றி கவலையே பட வேணாம். சரியா? கிட்ட வைப்பா. இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் நீயும் பயனும் ஆளுக்கு பகுதி, இதை நீ தனியாக சாப்பிட்ரு. நான் கருப்பசாமி கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த ஒரு கருப்பசாமி மறுபடி ஸ்ரீரங்கம்பாளையம் வச்சு. யாரா ஸ்ரீரங்கம்பாளையம்? கருப்பசாமி, நான் கனி வச்சது ஒரு அப்போ, கூப்பிடுறது ஒரு அப்போ, அப்படி தானே? கனி வச்சப்போ நான் கூப்பிடல. அதனால் உனக்கு எப்போ உத்தரவாது அப்போ தானே கூப்பிட முடியும். நீ வச்சுட்டு எதிர்பார்த்த உனக்கு என்ன குழப்பம் தீரணும்? உனக்கு சொத்து பிரச்சனை. என் திருவிழா முடியட்டும், அந்த சொத்து பிரச்சனைக்கு மறுபடியும் தேடி வரும். தேடி வரும்போது கருப்பசாமி அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? அதனால் என்ன கேட்காம கையெழுத்து மட்டும் 2 பேரும் போடாமல் இருந்தால் சரி. சொத்து நம்ம கைவிட்டு போகிறதுக்கு இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்துறேன். வர வேண்டியதை கணக்கு போட்டு உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அடுத்தது எப்படி? அதுக்கு தான் வேண்டது கருப்பசாமி கொடுத்துட்டேனே. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் அதெல்லாம் கேட்கல. நான் இல்லைன்னு சொல்லலை. நான் நீ கேட்டதுக்கு நான் பதில், அவ்வளோதான். அப்படி இருக்கணும். அப்படின்னா கோபம் வரக்கூடாது. அதே மாதிரி கருப்பசாமி கிட்ட மொத்தமாக என்னோட ஆலயத்தில் இப்படி கை நீட்டி பேசக்கூடாது. ஒரு டைம் நீட்டி பேசுனதுக்கே என்ன பண்ண, காலை முடிச்ச கையை முடிச்சிருவேன்.
அதனால் யாராக இருந்தாலும் சரி கருப்பசாமி மட்டும்தான் கை நீட்டி பேசணும். அதனால் கோயிலுக்குள்ளே வந்து எந்த இடத்துல என்னோட எல்லையில் வந்து யார் கை நீட்டி பேசினாலும் தக்க தண்டனை கொடுத்துருவேன். அன்னைக்கே கொடுத்த இன்னைக்கே கொடுக்கல தெரியுமா? உன் பசங்க 2 பேரும் இப்போ சப்போர்ட்டுக்கு இல்லை, இப்போ பள்ளிக்கூடம் போயிட்டான். அதனால் மறுபடியும் ஒரு ஆள் சமாளிக்க முடியாதுன்னு உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்துருக்கேன். அதனால் என் முன்னாடி நீட்டி பேசலாமா? நீ சொல்கிறமான நான் இப்போ இங்கே வந்திருக்கேன், அங்கே என் உருவத்துலேயும் என் சகோதரன் இருப்பேன்ல. அதனால் ஒரு மன்னிப்பு கொடுத்துருக்கேன். அதனால் யாருக்கிட்டவும் சரி கோபம் வராமல் இருந்து சொன்னதை கரெக்டாக செஞ்சு அதே போல் கருப்பசாமிக்கு நியாயமாக நடந்து அப்படி இருந்து அப்படின்னா நீ கேட்ட வரத்தை நான் கருப்பசாமி கொடுத்துருவேன். அது எல்லாமே நீ தக்க வச்சுக்கிறதுல தான் இருக்குது. அதனால் உனக்கு ஒரு வேலை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் உனக்கு முழு சப்போர்ட்டு கூடவும் இருப்பேன். ஆனால் நியாயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் இருப்பேன். அதனால் சொத்து பிரச்சனை தீர்த்து கொடுத்து நிம்மதியாக படிக்க வச்சு 4 பேர்த்து போல் கருப்பசாமி உனக்கு வாழ வச்சும் கொடுத்துறேன். சிக்கல் நிறையா ஒரு சிலதெல்லாம் வரும், அதை தாண்டி நீ வரணும். அதை கார்த்திகை மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதையெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? உன்னை பாங்க வச்சுக்க, உன்னை எல்லாரும் உள்ளுக்கு குடிச்சிரு. அப்புறம் அப்படியா? சரி, இதை கொண்டுட்டு போய் வைப்பா, அடுத்த மாதமே வந்துடுவேன். போ கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா, ஊத்துக்குழி. அதனால கருப்பசாமி எல்லாரும் ஒரே குடும்பமாப்பா? குடும்பம் தான். அதுக்கு தான் இப்போ நானும் கேட்டேன். அதனால ஒரே குடும்பம். அதனால கருப்பசாமி எப்படியாவது சேர்த்தி வச்சிடணும், அப்படியே இல்லையா? அதனால சிக்கல் அப்படின்னு எங்கேயுமே சிக்கல் இல்லை. அதனால நேர காலங்கள் தான் கொஞ்சம் சரியில்லை. அப்படிங்கிறதுனால நான் ஆடி வரைக்கும் ஒரு டைம் போட்டு வச்சுருக்கேன். சரியா? டைம் அப்படின்னு பார்த்தோம்னா தை 3ஆம் தேதி வரைக்குமே டைம் சரியில்லை. சரியா? அதனால் ஆடி வரைக்கும் ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். ஆடிக்கு மேலே நான் கருப்பசாமி சரி அப்படின்னு சம்மதித்து சேர்த்தி வச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா கருப்பசாமி நான் உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி மீண்டும் நான் அந்த தை 3ஆம் தேதி முடியறதுக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக உன்னை வாழ வச்சா போதுமா? அதனால் நம்ம உள்ள வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு உன்னோட எதிர்பார்ப்பு கட்டாயம் நல்லா தான் இருக்கும். சரியா? அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஆகாது அப்படின்னா போன ஆண்டே பிரிச்சிருப்பேன். இப்போ 2 வருஷ காலமாக இதுக்கு வேண்டி வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்படி தானே? அதனால பிள்ளையை பற்றியும் தப்பு இல்லை, பையனை பற்றியும் தப்பு இல்லை. நேர காலம் சரியில்லை, முடிஞ்சு வச்சு. அதனால கருப்பசாமி ஆடி மாதம் வரைக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக என் திருவிழா முடியறதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு அமைச்சு சேர்த்து வச்சிருவேன். அப்படி இல்லை அப்படின்னா தை 3க்குள்ளே இருப்பிடம் அங்கே போயிடுவான். நான் நினச்சேன், இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் சேர்ந்து வாழ்ந்துடுறேன் அப்படின்னு அவளே சந்தோஷமாகவே வர்ற மாதிரி நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலைல விழுந்துட்டு ஓடு. அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. இது எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். அதே போல் கருப்பசாமி எனக்கு 2 பேர் வர்ற பௌர்ணமிக்கு 2 பேர் நீயும் எனக்கு மல்லிகைப்பூ மாலை கொண்டு வரணும், நீயும் எனக்கு மல்லிகைப்பூ மாலை. பிடிச்ச கனி உனக்கு என்ன பழம் பிடிச்சாலும் சரி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு. நீ கேட்டதோடு உனக்கு சீக்கிரமாக சேர்த்து வச்சிடறேன். திட்டவாப்பா. இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லா தாயின் தகப்ப நான் கூட இருந்து எனக்கு நேர காலம் சரியில்லைனாலும் சரி, இல்லை வேற ஜாதகத்தில் கோளாறு இருந்தாலும் சரி, வேற ஏதாவது சூழ்ச்சி வேலை நடந்தாலும் சரி, கருப்பசாமி எனக்கு நல்ல முறையாக சேர்த்தி வாழ வச்சிடணும் பையனையும் பிள்ளையும் அப்படின்னு கொண்டுட்டு போய் முடிஞ்சு பாங்கா வச்சிடணும். சேர்த்தி வைக்க வரைக்கும் அதை யாரும் தொடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணி வச்சிரு கருப்பசாமி. நான் அதை நான் பார்த்துக்கிறேன். தாராளமாக கூட்டிகிட்டு வா. இந்தா இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சிருப்பா. கருப்பம் கூட வரம்போ தாராளமாக போடலாம்ப்பா. இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நீ ஜாதகத்தை கொண்டுட்டு போய் இது சேருமா சேராதா, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது 2 பேருமே போகக்கூடாது. சரியா? என் பாதத்தில் அதுக்கு ஒப்படைச்சாச்சு. மற்றதை நீ எது வேணாலும் பண்ணு. எப்படி? அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. ஒரு சிலது இப்போ சொல்ல முடியாது.